வணக்கம். இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். நாட்டு மக்களுக்கு பல்வேறு சலுகைகள், ஜனாதிபதியால் அறிவிப்பு, பாராட்டும் பொருளாதார நிபுணர்கள். உள்ளூராட்சி தேர்தல் திருத்த சட்டம் மூலம் நிறைவேற்றம். இந்த வரவு செலவு திட்டத்திற்கும் முந்தைய வரவு செலவு திட்டத்திற்கும் எந்த வித்தியாசத்தையும் நாங்கள் காணவில்லை. கர்ஷடி சில்வா கருத்து. நாடு அனுரவிற்கு என்று அதிகாரத்தை வழங்கினாலும் தற்போது நாடு சர்வதேச நாணய நிதியத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் சாடல். பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியிலும் எந்த தரப்பினரையும் வரவு செலவு திட்டத்தில் புறக்கணிக்கவில்லை. சுனில் கெந்தனத்தி பாராட்டு. கோதுமையின் விலை குறைப்பு. யாழில் தவறுதலாக கிணற்றில் விழுந்த 3 வயது குழந்தையும் தாய்மாமனும் பலி. இன்று பல பகுதிகளில் வெப்பமான வானிலை எதிர்பார்ப்பு. வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. யாழ் நூலகத்தை புனரமைக்க பாரிய நிதி ஒதுக்கியுள்ளமை ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் சிறந்த அபிமானமாகும். கிட்னன் செல்வராசா பாராட்டு. காங்கேசந்துறை நாகப்பட்டினம் இடையிலான கப்பல் போக்குவரத்து சேவை மீண்டும் ஆரம்பம். மக்களை அச்சுறுத்தும் என்பிபி அரசாங்கம், சபையில் கேள்வி எழுப்பிய நாமல் ராஜபக்ஷ. எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கிணங்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை வழங்கியிருக்கின்றீர்கள். இன்னும் ஒரு சில பார்வையாளர்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றீர்கள். எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் தொடர்ந்து எமது செய்திகளை உடனுக்குடன் தடையின்றி பெற்றுக்கொள்ள எமது சமூகம் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அத்துடன் அருகிலுள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள். சமகால அரசாங்கத்தின் கன்னி வரவு செலவு திட்டம் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கவினால் முன்வைக்கப்பட்டது. இதில் நாட்டின் அபிவிருத்தி திட்டங்களுக்கென்று பெருந்தொகை நிதி ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் மக்களின் வாழ்வாதாரங்களை மேம்படுத்தும் நோக்கில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். நாட்டின் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் வகையிலேயே ஜனாதிபதியின் திட்டங்கள் அமைந்துள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். ஒவ்வொரு பிரிவினரையும் இலக்கு வைத்து இந்த நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தனது வரவு செலவு திட்டத்தின் ஊடாக அறிவித்திருக்கின்றார். ஜனாதிபதி தனது வரவு செலவு திட்டத்தை முன்வைத்த நிலையில் இதுகுறித்து பலரும் தமது கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார்கள். கடந்த அரசாங்கத்தின் தூரநோக்கற்ற சிந்தனைகளிலிருந்து மாறுபட்டு தேவையற்ற துறைகளுக்கான நிதி ஒதுக்கீடுகள் குறைக்கப்பட்டிருக்கின்றன. கல்வி, சுகாதாரம், விவசாயம், அபிவிருத்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டு பெருந்தொகை நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அரச ஊழியர்கள் ஓய்வூதியம் மற்றும் மாணவர் மற்றும் பல்வேறு கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் வறுமை கோட்டின் கீழ் வாழுகின்ற மக்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களுக்கான நிதி பெருமளவு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. தமிழர் தாயக பகுதிகளில் உள்ள வளங்களை மேம்படுத்தி தேசிய பொருளாதாரத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்று பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் சட்டமூலம் நேற்று 187 வாக்குகளால் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. அதன்படி சட்டத்திற்கு ஆதரவாக 187 வாக்குகள் பதிவு செய்யப்பட்டன. எதிராக எந்தவிதமான வாக்குகளும் பதிவாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. திருத்தங்களுடன் சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக சபைக்கு அறிவிக்கப்பட்டது. முந்தைய அரசாங்கத்தின் பொருளாதார திட்டத்தின் தொடர்ச்சியாகவே வரவு செலவு திட்ட உரை இடம்பெற்றுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் கர்ஷடி சில்வா தெரிவித்தார். இந்த திட்டம் தவறு என்று தான் கூறவில்லை என்றாலும் அரசாங்கத்தின் சித்தாந்த நிலைப்பாடு குறித்து இது கடுமையான கவலைகளை எழுப்புகின்றது என்றும் கூறினார். ஜேவிபி மற்றும் தேசிய மக்கள் சக்தி கருத்தியல் அடிப்படையிலான கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டியுள்ளது. இங்கு கலந்துரையாடப்பட்டது ஒரு புதிய தாராளமய வேலை திட்டம். அவர்கள் 40 ஆண்டுகளாக இதுபோன்ற கொள்கைகளை எதிர்த்தார்கள். ஆனால் இப்போது அவற்றை ஏற்றுக்கொண்டால் அவர்களின் கடந்த கால எதிர்ப்பு நோக்கம் என்ன என்று அவர் கேள்வி எழுப்பினார். இந்த வரவு செலவு திட்டத்திற்கும் முந்தைய வரவு செலவு திட்டத்திற்கும் எந்தவிதமான வித்தியாசத்தையும் நாங்கள் காணவில்லை என்றும் ஹர்ஷடி சில்வா மேலும் தெரிவித்தார். வரவு செலவு திட்ட உரையும் முன்னர் ஜனாதிபதி தேர்தல் மேடைகளில் முன்வைத்த வளமான நாடு, அழகான வாழ்க்கை என்ற தேர்தல் விஞ்ஞாபனத்தையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். இந்த வரவு செலவு திட்டத்தில் ஜனாதிபதி
தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வழங்கிய வாக்குறுதிகள் எந்தளவிற்கு நிறைவேற்றப்பட்டுள்ளன என்பதை ஆராய வேண்டும் என்றும் தெரிவித்தார். நாடு அனுரவிற்கு என்று அதிகாரத்தை வழங்கினாலும் நாடு சர்வதேச நாணய நிதியத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் வரம்புகளுக்கு உட்பட்டு வரவு செலவு திட்டம் முன்வைக்கப்பட்டுள்ளது. இதனை எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டினார். வரவு செலவு திட்டம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்த வரவு செலவு திட்டத்தில் வறுமையை ஒழிக்கும் வேலை திட்டமோ நுண் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாண்மையாளர்களின் கடன் பொறிக்கோ தீர்வுகள் இல்லை. விவசாயம், கடல் தொழில்துறை, தோட்ட கைத்தொழில் துறையினர் தொடர்பில் வழங்கிய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். புதிய கடன் மறுசீரமைப்பு உடன்படிக்கைக்கு செல்வதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தேர்தல் மேடைகளில் கூறியிருந்தாலும் அவர் நேரடியாகவே சர்வதேச நாணய நிதியத்தின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வருகின்றார். ஆட்சிக்கு வந்ததும் சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்படிக்கையில் திருத்தங்களை மேற்கொள்வதாக கூறினாலும் அதற்கு மாற்றமாகவே ஜனாதிபதி இந்த வரவு செலவு திட்டத்தை முன்வைத்துள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். மக்களுக்கு வழங்கிய அனைத்து வாக்குறுதிகளையும் சிறந்த முறையில் நிறைவேற்றுவோம். அதற்கான திட்டங்களையும் வரவு செலவு திட்டத்தில் முன்வைத்துள்ளோம். பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியிலும் எந்த தரப்பினரையும் வரவு செலவு திட்டத்தில் புறக்கணிக்கவில்லை என்று கைத்தொழில் அமைச்சர் சுனில் கந்தனத்தி தெரிவித்தார். வரவு செலவு திட்டம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டார். மக்களின் உரிமைகள் மற்றும் நாட்டின் சுயாதீனத்தை உறுதிப்படுத்தும் வகையில்தான் 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் பிற நாடுகளினதும் வெளிநாட்டு நிறுவனங்கள் அல்லது ஒரு சில நிறுவனங்களின் தேவைகளுக்காக வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டது. உற்பத்தியை அடிப்படையாக கொண்டு வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது. வரலாற்றில் முதல் முறையாக சிறைச்சாலைகள் மற்றும் சிறப்பு நிலையங்களில் உள்ள பிள்ளைகளின் நலன் கருதி பாரிய நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அமைச்சுக்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிதியை முறையாக செயல்படுத்துவதற்கான வழிமுறைகள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன. வரி வருமானத்தை அதிகரிப்பதற்கும் விசேட திட்டங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. நாடுகின்ற ரீதியில் முன்னேற்றம் அடைவதற்காகவே இந்த வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது. அரசு நிறுவனங்களை தனியார் மயப்படுத்தும் வகையில் கடந்த காலங்களில் வரவு செலவு திட்டம் முன்வைக்கப்பட்டது. ஆனால் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் அரசு நிறுவனங்களை தனியார் மயப்படுத்துகின்ற திட்டங்கள் முன்வைக்கப்படவில்லை. மாறாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவைகள் நிறுவனத்தை அபிவிருத்தி செய்வதற்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. மக்களுக்கு வழங்கிய அனைத்து வாக்குறுதிகளையும் சிறந்த முறையில் நிறைவேற்றுவோம். அதற்கான திட்டங்களையும் வரவு செலவு திட்டத்தில் முன்வைத்துள்ளோம். பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியிலும் எந்த தரப்பினரையும் வரவு செலவு திட்டத்தில் புறக்கணிக்கவில்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களை அச்சுறுத்துவதாக இலங்கை பொதுஜன பிரமுன கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றுகையில் அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். மாத்தளையில் வசிக்கும் ஒருவரை தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் ஒருவர் அச்சுறுத்துகின்ற காணொலி சமூக ஊடகங்களில் பரவலாக பரப்பப்படுவதாக தெரிவித்தார். மேலும் அக்ரஸ் மற்றும் அகுணு குலபலசவிலும் இதுபோன்ற சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக சுட்டிக்காட்டினார். அத்துடன் அரசாங்க பிரதிநிதிகள் என்று கூறிக்கொள்ளும் நபர்கள் அரசாங்கத்திற்கு எதிரான கருத்துக்களை வெளியிடும் மக்களை அச்சுறுத்துவதாக அவர் குற்றம் சுமத்தினார். மக்களை ஒடுக்குவதையும் ஊடகங்களை கட்டுப்படுத்துவதையும் அரசாங்கம் தவிர்க்க வேண்டும் என்றும் அரசாங்கம் அதன் கிராமப்புற பிரதிநிதிகளுக்கு கல்வி கற்பிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பிரீமா மற்றும் செரண்டிப் நிறுவனங்கள் இன்று முதல் கோதுமை மாவின் விலையை குறைக்க முடிவு செய்துள்ளது. இதன்படி 1 கிலோ பிரீமா மற்றும் செரண்டிப் கோதுமை மாவின் விலை 10 ரூபாவால் குறைக்கப்படவுள்ளது. மாலைதீவுகளின் வெளியுறவு அமைச்சர் அப்துல்லா ஹலீல் பிப்ரவரி 18 முதல் 21ஆம் தேதி வரையில் இலங்கைக்கு உத்தியோக விஜயம் ஒன்றை மேற்கொள்ளவுள்ளார். இந்த விஜயத்தின் போது மாலைதீவுகளின் வெளியுறவு அமைச்சர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய ஆகியோரை மரியாதை நிமித்தமாக சந்திக்கவுள்ளார். சந்தையிலிருந்து தரமற்ற பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக்கை அகற்றுவதில் சுற்றுச்சூழல் அமைச்சகம் கவனம் செலுத்தியுள்ளது. அதன்படி தரமற்ற பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக்கு விதிக்கப்பட்டுள்ள விதிமுறைகள் மற்றும் அவற்றை செயல்படுத்தாத குறித்து முதலில் ஆய்வு செய்யப்படும் என்று சுற்றுச்சூழல் அமைச்சர் தம்மிக்க படவெந்தி தெரிவித்தார். தரமற்ற பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக்கை அகற்றுவதற்கான விதிகளை மாற்றியமைக்க முடியாது என்பதை உறுதி செய்வதற்கான ஒரு திட்டம் உருவாக்கப்படும் என்றும் சுற்றுச்சூழல் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் சங்கரத்தை பகுதியில் உள்ள திக்ராய் குளத்தில் அருகிலுள்ள கிணற்றினுள் தவறுதலாக விழுந்த குழந்தையும் தாய்மாமனும் பலியாகியுள்ளனர். விஸ்வமடு ரெட்வனா முல்லைத்தீவு பகுதியைச் சேர்ந்த டனுஷன் என்ற 3 வயது ஆண் குழந்தையும் கல்லூரி வீதி வடதெற்கு வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த பெருமாள் மகிந்தன் என்ற 30 வயது தாய்மாமனும் இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த குழந்தையும் தாய்மாமனும் கிணற்றில் விழுந்துள்ளார்கள். குழந்தை மேலே மிதந்ததை அங்கிருந்தவர்கள் அவதானித்த நிலையில் குழந்தையை மீட்டு யாழ் போதனா வைத்தியசாலையில் சேர்ப்பித்துள்ளனர்.
தெரிவித்தனர். இருப்பினும் குழந்தை உயிரிழந்தது. பின்னர் குறித்த பகுதிக்கு சென்ற போலீசார் குழந்தையின் மாமனை மீட்டு முதலுதவி அளித்த போதும் அவரும் உயிரிழந்துவிட்டார். உடல் கூற்று பரிசோதனைகளுக்காக 2 சடலங்களும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி உருத்திரபுரம் பகுதியில் நேற்று புகுந்த காட்டு யானைகள் 40க்கும் மேற்பட்ட தென்னை மரங்களை அழித்து நாசம் செய்துள்ளன. கிளிநொச்சி மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் தற்போது காட்டு யானைகளின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகின்றது. இந்நிலையில் நேற்று கிளிநொச்சி உருத்திரபுரம் பகுதியில் தென்னந்தோட்டம் ஒன்றுக்குள் புகுந்த காட்டு யானைகள் 40க்கும் மேற்பட்ட தென்னை மரங்களை அழித்து நாசம் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பெருந்தோட்ட மக்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் வரவு செலவு திட்டத்தில் பரிந்துரைகள் மாத்திரம் முன்வைக்கப்பட்டன. கடந்த காலங்களில் இவ்வாறு பல பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டன. இருப்பினும் ஏது நடைமுறையில் சாத்தியமடையவில்லை. வரவு செலவு திட்ட உரையில் மலையக தமிழர்கள் என்று குறிப்பிட்டமை மகிழ்ச்சிக்குரியது என்று ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். ஏனென்றால் நாங்கள் வாழ்கின்ற பெருந்தோட்ட பகுதியில் இருக்கின்ற அந்த மக்களுடைய பிரச்சனைகளை அணுகுவதற்கு இந்த பிரதேச சபைகள் கட்டாயம் தேவை, உள்ளூராட்சி சபைகள் தேவை. இன்று கூட நூரெலியா மாவட்டத்தில் 10,000 பேருக்கு ஒரு கிராம சேவகர் பிரிவு இருக்கின்றது. दादाකට එක ග්‍රාම සේවක ඩිවිෂන් තියෙනවා නූරෙලිය පළාත්වල. විශේෂ වෙන්චර් කියන වත්තේ 1750 තියෙන ඉන්නවා මේ ජනකාඩ. එක ග්‍රාම සේවක ඩිවිෂන් එක. මේක ගැනත් කල්පනා කරලා මේකත් කඩන්න කටයුතු කරන්න ඕනේ කියලා අපි බලාපොරොත්තු වෙනවා. ඉදිරි හොඳයි. ඔබතුමා කියනවා නම් ඒක අනිවාර්යයෙන් කරනවා. තව ඔබතුමා ඉන්න නිසා පොඩි කාරණයක් මට කියන්න ඕන. නූරෙලිය දිස්ත්‍රික් හොස්පිටල් එකේ මේ VOG වෝඩ් එකේ ඔබ්ස්ටකල් වෝඩ් එකේ බෙඩ් 10කට එක টয়ලට් එකක් තියෙනවා. ඔබතුමා පොඩ්ඩක් ඔයලා බලන්න. ගරු මන්ත්‍රීතුමනි ඔබතුමාගේ කාලය අවසానයි. තියෙන මේක මේ බෙඩ් 10කට එක টয়ලට් එකක් තියෙනවා. මම ඊයේ පෙරදා එතන ගියා. එතන ඉන්න මිනිස්සු කියනවා සර් බලන්න මේකේ කියලා. ඒ මිනිස්සු මොනවද කිව්වේ දන්නවද? අයි ඔබතුමන්ලා මේක බැලුවා නෑ මෙච්චර කාලේ කියලා. අපි දන්නවා. අපිත් වරදක් කරලා තියෙනවා. இன்று முதல் பல பகுதிகளில் வெப்பமான வானிலை எதிர்பார்க்கப்படுவதாக வெப்பமான வானிலை நிலவரங்கள் குறித்து வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வானிலை ஆய்வுத்துறையால் நேற்று மாலை வெளியிடப்பட்ட அறிவிப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி வடக்கு, வடமத்திய, வடமேற்கு, மேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்கள் மற்றும் ரத்னபுரி மாவட்டத்தின் சில இடங்களில் வெப்ப குறியீடு, அதாவது மனித உடலால் உணரப்படுகின்ற வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்தில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த சூழ்நிலையில் போதுமான அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் என்றும் முடிந்தவரை நிழலான பகுதிகளில் இருக்க வேண்டும் என்றும் மேலும் சிறு குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்கள் மீது சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் வானிலை ஆய்வு மையம் பொதுமக்களுக்கு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பெருந்தோட்ட மக்களின் வாழ்வியல் மற்றும் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. யாழ் நூலகத்தை புனரமைப்பதற்கு பாரிய நிதி ஒதுக்கியுள்ளமை ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் சிறந்த அபிமானமாகும் என்று தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கிட்னன் செல்வராசா தெரிவித்தார். பாராளுமன்றில் நேற்று நடைபெற்ற அமர்வில் 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை ஜனாதிபதி முன்வைத்தார். வரவு செலவு திட்டம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். யாழ் நூலகத்தை புனரமைப்பதற்கு பாரிய நிதி ஒதுக்கியுள்ளமை விசேட அம்சமாகும். இது வடக்கு மக்களுக்கு மாத்திரமல்ல, உலகவாழ் தமிழர்களுக்கும் சிறந்தொரு அபிமானமாகும். பெருந்தோட்ட மக்களின் சம்பள விவகாரத்தில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. தோட்ட மக்களின் சம்பள விவகாரம் கைவிடப்பட்ட நிலையில் காணப்பட்டது. கூட்டு உடன்படிக்கை, நிர்ணய சபை என்று பல நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. ஆனால் தீர்வு கிடைக்கவில்லை. இவ்வாறான நிலையில் பெருந்தோட்ட மக்களுக்கு 1700 ரூபாய் சம்பளத்தை வழங்குவதற்கான திட்டங்கள் வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளது. பெருந்தோட்ட மக்களின் வாழ்வியலை மேம்படுத்துவதற்கும் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் திட்டங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். காங்கேசன்துறை நாகப்பட்டினம் இடையிலான பயணிகள் போக்குவரத்து கப்பல் சேவையானது மீண்டும் எதிர்வரும் 22ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளதாக சிவகங்கை கப்பல் சேவை நிறுவனத்தின் தலைவர் சுந்தரராஜ் பொன்னுச்சாமி தெரிவித்தார். இந்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், எதிர்வரும் 22ஆம் தேதியன்று காலை 7:30 மணியளவில் நாகப்பட்டினத்திலிருந்து பயணத்தை ஆரம்பிக்கும் கப்பலானது காங்கேசன்துறையை வந்தடைந்த பின்னர் மீண்டும் பிற்பகல் 1:30 மணியளவில் காங்கேசன்துறையிலிருந்து பயணத்தை ஆரம்பித்து நாகப்பட்டினத்தை சென்றடையும். www.shailshavcom.com என்ற இணையதளத்திற்கு பிரவேசித்து பயணச்சீட்டுகளை பதிவு செய்ய முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.